டேய், என்ன நடந்ததுங்கிறத ஒழுங்கா சொல்ற. நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது. கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணுங்க, தேவைப்பட்டா கூப்பிடுறேன். ஓகே சார். பேர் என்ன? கவின். கவின், சொல்லு. நீ சொல்றது உண்மை நான் நம்புற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன்னு நான் நம்புறேன். சொல்லு. செங்காவனம் ரொம்ப ரொம்ப அழகான ஊர். எங்கள் ஊரை தாண்டி போகும்போது மட்டும்தான் அந்த மேகம் கூட நின்று பார்த்துட்டு போகும். அடிக்கடி மழை கொட்டும். ரொம்ப அழகான ஊர் சார் அது. யார் கண்ணு பட்டுச்சோ எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டார். அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் அம்மாவும் பெல்லும் தான் சார். அது யார் பெல்லு? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுவோம். அவன் வேற ரசனை, நான் வேற ரசனை. அவன் நல்லா படிப்பான். ஆனால் எனக்கும் அவனுக்கும் பிடிச்ச ஒரே விஷயம் காடு. எங்கள் செங்காவன காடு. ஒரு நாள் ஒரு பிரச்சனைன்னு நானும் ரவியும் பெல்ல பார்க்க போனோம். என்னப்பா வெள்ளு லைட் கூட போடாமல் இருக்கான்? அவன் லைட்டு போட்டான்னா போடலன்னா ஆமாம்ல, அது என்னமோ கரெக்டு தான். பெல்ல பெல்ல டேய், என்கிட்ட கதை விட்ட மாதிரி அவன்கிட்ட விட்டேன்னு வச்சுக்க, வேலையாகாது. உண்மையை சொல்லு, புரியுதா? சரிப்பா. பெல் வருவான்டா, இருடா. என்னய்யா? ஐயா, நீங்கள் வர சொன்ன குருபிரம்மாவுடைய மேனேஜர் வந்திருக்காங்க. ஏதோ அவசரமான வேலை விஷயமா வெளியில் பண்ண சொல்கிறாங்க. அப்படிலாம் அவசரமா வெளியில போக முடியாது. அந்த ஆளை வெயிட் பண்ண சொல்லு. சரிங்க. ஆமா, பெல் எங்க இருக்கா? ஐயா, The lights can only produce heat, but the darkness exposes all the feelings. அமைதியா இருக்கீங்க சார். வந்து எந்த கேள்வியுமே கேட்கல. அப்போ நான் வந்தது தெரியும். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் பார்வை பாதியா தெரியும், மங்களா தெரியும்னு. உனக்கு எப்படி? கொஞ்சம் நெஞ்சமா தெரியுமா இல்ல சுத்தமா தெரியாதா? சுத்தங்கிட்டெல்லாம் தெரியாது சார். இருட்டு இருட்டு மட்டும்தான் தெரியும். ஆனால் காது மூக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும். வெளிச்சம் இல்லாத இந்த கண்களுக்கு இனிமேல் எப்படி பாதுகாப்பாக இருக்குமோ அது மாதிரி சில விஷயம் என்னால் உணர முடியும் சார். உணர முடியும்னா எப்படி? அப்சர்வேஷன், கீன் அப்சர்வேஷன். உங்கள் குரல், உங்கள் வாசம், கொஞ்சம் டேலண்ட். அப்போ என்னை பத்தி சொல்லு, பார்க்கலாம் உன் டேலண்ட்டை. 5.11 ஹைட், ஆன்மீகத்தில் நம்பிக்கை. இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. திருநீர் வாசம். 45 வயசு மதிக்கத்தக்க காவல்துறை உயர் அதிகாரி. இப்போ கூட லைட்டாக வேர்க்குது உங்களுக்கு. பரவாயில்லையே, எல்லாத்தையும் கரெக்டா சொல்ற. வேற என்ன உறுதியா சொல்ல முடியும்? நிறம், முகம் உறுதியாக சொல்ல முடியாது. 8 வயசில் நான் பார்த்த உருவம் மட்டும்தான் என் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் பழகிற எல்லாருக்கும் என் கற்பனையில் ஒரு உருவம் இருக்கு. ஏன் நான் எப்படி இருக்க கூட எனக்கு தெரியாது. எனக்கு கூட என் கற்பனையில் ஒரு உருவம் இருக்கு. போடாக்கவனு என்னடா, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அந்த அலைப்பையும் பிரச்சனை தானே. ஒரு வடநாட்டு பொருட்ட வண்டியை கொடுத்துருக்கான். அது தனியாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது காட்டுக்குள்ளே போலேருந்து ஒரு வாரம் தெரில. அதான் பார்த்து எதாவது பண்ணலாமா மாப்பிள? ஆமாம், பிரச்சனைன்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்பா ஃபோன் பண்ணிச்சுப்பா. நான் வேணாம் தான் சொன்னேன். இல்லை நான் மட்டுமே போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சுப்பா. யோ, டூரிஸ்ட்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆ
நீ கைடு தானே, ஆ ஆ நீ தான் பொறுப்பாக நடந்திருக்கணும். காட்டை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? இது என்னப்பா இது? ஆமாம், கடைசியாக எங்கேருந்து பேசுகிறதா சொன்னாங்க? இது ஏதோ சொரிப்பாறையை தாண்டி அங்கே இருக்கிறதா சொன்னாங்கப்பா. பேசிக்கிட்டே இருக்கேன், கட் ஆயிடுச்சு. திருப்பி ஃபோன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. பேசி எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் இருக்குப்பா. 1 மணி நேரம் இருக்குமா? கவினு, கஷ்டம். எப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, உன்னால் மட்டும்தான் முடியும். என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா. டேய் சொல்கிறா. ஹெல்ப் பண்ணலாம் மாப்பிள்ள, பாவமாக இருக்கு. 10,000 ரூபாய் காசு போட்டு புது வண்டியை கொடுத்துட்டான். உன்னால் முடியுமாப்பிள்ள? போலாமா? சரி. சொரிப்பாறையை தாண்டி பாதை கிடையாது. பாதை இல்லாத பகுதியில் உள்ளூர்காரங்க வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு வண்டி போன தடம் இருந்துச்சுன்னு கவின் சொன்னான். தடம் போன பாதையில் நடக்க ஆரம்பித்தோம். ஆரோக்கியத்தை நம்ம மிஞ்சிடுவாங்க போலுங்க, நடந்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு பில்லு? பெட்ரோல். பெட்ரோலா? இங்கே இங்கே கவினு, சொல்லு. டார்ச் லைட் ஆடி. பில்லு பைசா ரவி, ஆ லைட் எடுத்து வந்திருக்கியா? ஆமாம். எடுத்துடி. அப்படியே உன்னோட குலசாமிய ஆ நினச்சி கத்து. ஏய் இதை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. நீ யாரு, உன் ஓனருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். எதுவுமே இங்க வேலைக்காகாது. உண்மையை மட்டும்தான் என் காதுல விழற மாதிரி சொல்லணும். புரியுதா? எங்கள் சாருக்கு நிறைய ஆர்கானிக் ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி இங்கேயும் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. உங்க சார் அடிக்கடி செங்காவன காட்டுக்கு வருவாரா? வரமாட்டார் சார். அப்போ உங்க சார் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் செங்காவன காட்டுக்கு வந்திருக்காரு. சரி சொல்லு, உங்க சார் எப்படிப்பட்டவர்? கருமத்தம்பட்டி வைத்தியர், ரத்னசபாதி புள்ள பிரம்மகுமார. கோவை மாநகரம் ஸ்ரீலஸ்ரீ ரத்னசபாபதியின் புதல்வன், த கிரேட் பிரம்மா. இறைவனை நோக்கி அனைவரையும் வரவைக்கும் இறைவனின் பிள்ளை குரு பிரம்மா. யாராவது கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். கருணை முட்டாள்தனமான ஒரு விஷயம். எல்லாம் வல்ல கருணாமூர்த்தி நம்மை கருணையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். நான் நம்புங்கண்ணா, நிச்சயம் குணமாகும். நம்பிக்கையின்மை அதான் என்னுடைய பலம். எல்லாம் வல்ல நம்மை ஆளும் இறைவனின் பெயரால் சொல்கிறேன், இதை செய், குணமாகும். நான் சொன்னா எவனா கேப்பா? நான் சொன்னா கேட்கணும். அவன் சொன்னா நாம கேட்டாகணும். அமிதாப் பச்சன், ஜானி டெப், த கிரேட் ஆர்டிஸ்ட் ஜெமினி கணேசன். எப்படி சார் இவ்வளோ நேரம் பிரீத் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? இதுக்கு காரணம் என்னோட பயிற்சி மட்டும் இல்லைங்க, இயற்கை, காடு. நேச்சர் இஸ் நாட் எ பிளேஸ் டு விசிட், இட்ஸ் எ ஹோம். ஹோம் வீடு. இந்த வீடு உங்களுக்கு சுத்தமான காத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், நோயில்லா வாழ்க்கையை கொடுக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும். இயற்கை அனைவருக்கும் பொதுவான, அதனுடைய பலன் அனைவருக்கும் கிடைக்கணும். அப்படி கிடைக்கணுங்கிறது தான் எங்க ஆரண்யா ஆர்கானிக் சென்டருடைய நோக்கமே.
சார் ஒன் கொஸ்டின். கேளுங்க. குரு பிரம்மாங்கிறது உங்க இயற்பெயரா? குருங்கிறது என் கொள்கையை பின்பற்றவங்க எனக்கு கொடுத்த அன்பிற்கான அடையாளம். பிரம்மாங்கிறது என்னுடைய பேர். உயிர்களை படைக்கிற பிரம்மா இல்லைங்க நானு. ஆனா இந்த உலகத்தையே காப்பாத்துற இயற்கையை பாதுகாக்க போராடுற பிரம்மா. கிரேட் சார். தேங்க்யூ.